விசுவாசத்தோடு சொல்வோமா? அமைதியான தண்ணீர் என்னை நடத்தி செல்பவரே, ஓ என்னுடைய மெய்ப்பன், ஓ என்னுடைய மெய்ப்பன் அவர். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆராதனை சிந்தையோடு பரிசுத்த ஆவியானவரை நம்ம மத்தியில நாம் வரவேற்போமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கும்படியாக அவருடைய பரிசுத்த அக்கினி நம்ம மேல, அவருடைய பரிசுத்த அக்கினி நம்ம மேல வரும்படியாக ஆண்டவரை பார்த்து, அப்பா தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அப்பா எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. இங்க வந்திருக்கிறதே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக. ஓ தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய்
எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்தரே காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர். சொல்லுமா, நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய், நீர் காற்றாய், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நெருப்பாய் வருவீர். ஓ, இந்த நேரத்தில் தேவனுடைய அக்கினி நம்ம மேல நம்ம மத்தியில புறப்பட்டு வரும்படியாக, ஓ, அந்த தேவனை பார்த்து பாடுவோமா? நீர் நெருப்பாய், ஓ, நீர் நெருப்பாய், ஓ, நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர். ரமலலியா மலரமலம சகலமலலியா மலரம. ஓ, நெருப்பாய் வரும் அப்பா, காற்றாய் வரும், அக்கினியாய் வரும், ஓ, அன்பாக வரும், நெருப்பாய் வரும், அக்கினியாய் வரும், காற்றாய் வரும், அன்பாக வரும். ரமலலியா மலரமலரமலரமலலியா மலர. ஓ, நெருப்பாய், ஓ, அக்கினியாய், காற்றாய், ஓ, அன்பாக. ஓ, சொல்லுவோமா? பாடிக்கொண்டே இருப்போமா? நெருப்பாய் வரும், ஓ, நெருப்பாய் வரும், ஓ, நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். ஓ, நீர் நெருப்பாய் வருவீர், ஓ, நீர் அக்கினியாய் வருவீர், அன்பாக வருவீர். ஓ, தேவன் அன்பாக இந்த நேரத்தில் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அவருடைய அன்பு தேவை? எத்தனை பேருக்கு அவருடைய அன்பு வேணும்? ஆண்டவரே, எவ்வளவு அதிகமா கொடுத்தாலும் பத்தாதப்பா உம்முடைய அன்பு. Because you first loved us, Lord. ஆண்டவரே, அன்பாக வாங்கப்பா எங்க மத்தியில, அன்பாக வாங்கப்பா எங்க மத்தியில, அன்பாக வாங்கப்பா எங்க மத்தியில, அன்பாக வாங்கப்பா எங்க மத்தியில. யாருமே உங்களை மாறி அன்பை காட்ட முடியாதப்பா. Nobody loves me like you, அப்பா. Nobody loves me like you. ஓ, உம்மை துதிக்கிறோம். எனக்கு யாருண்டு கலங்கிய நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கிய நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தி உருவாக்கினி சிற்றித்தி சீர்படுத்தினே.
அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், உடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், உடைத்தீர், உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீரே. ஓ, புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். உடைத்தீர், உருவாக்கினீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புதிதாக்கினீர், புதிதாக்கினீர், பிரித்தீர். சொல்லுவோமா? பிரியாதிர், உடைத்தீர், ஓ, உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், உடமிட்டீர், புதிதாக்கினீர். ஓ, பிரித்தீரப்பா, பிரியாதிருந்தீர். உடைத்தீர், உருவாக்கினீர். ஓ, என்னை சிற்றித்து, என்னை சீர்படுத்தினீரே. உடமிட்டீரே, புதிதாக்கினீர். ஓ, பிரித்தீர், பிரியாதிருந்தீர். யாருண்டு கலங்கிய நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. யாருண்டு கலங்கிய நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. யாருண்டு கலங்கிய நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்பாய் நீர் வந்ததுக்காக நன்றி அப்பா.
ஆண்டவரே, நான் கலங்கிய நேரத்திலும் கரம் என்னோடு இருந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை உடைத்து உருவாக்கி என்னை சிச்சித்து சீர்படுத்தி என்னை புடமிட்டு புதிதாக்கினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னுடைய மரணத்தின் விளிம்பில் என்னை பார்த்ததற்காக நன்றி, என்னை கண்டதற்காக நன்றி. Lord, I thank you, Father. Oh, I thank you, Lord. I thank you. We are grateful அப்பா. ஒரு நன்றி உள்ள ஒரு உள்ளத்தோடு உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு நன்றி உள்ள ஒரு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Thank you for looking at us அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கும்படியாக கேட்கிறோம்ப்பா. உம்முடைய கரம் எங்களை நடத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. உம்முடைய தேற்றரவாளன் எங்களை தேற்றும்படியாக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்களோட இருங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தில் எங்களோட பேசுங்க. எங்களை திருப்தியாக்குங்க. உம்முடைய ஆவியால், உம்முடைய வார்த்தையால் எங்களை திருப்தியாக்குங்க. ஆமென், ஆமென். நேரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் யாவரும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. நேற்று 11ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம். இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். 24வது வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. ஆண்டவருடைய ஊழியத்தில் ரொம்ப பேர் ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தினால ரொம்ப பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தினால நிறைய பேர் சுகம் பெற்றிருந்தாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தினால நிறைய குடும்பங்கள் அற்புதங்களை எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் என்ன எதற்கு பின்னால் போகலைன்னா, ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் மனுஷங்களுக்கு பின்னாலேயும் போகலை, மனுஷங்களுடைய புகழுக்கு பின்னாலேயும் போகலை, மனுஷங்களுடைய முகத்தை பிரியப்படுத்தணுங்கிறது அவருடைய மனசில் இல்லவும் இல்லை. அதனால தான் இதுக்கு முன்னால் அங்கே கிரேக்கர்கள் வந்து, அந்த பண்டிகை நாட்களில் கிரேக்கர்கள் வந்து இந்த பிலிப்புவினிடத்தில் கேட்குறாங்க, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இப்போ இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்க தேசத்திலிருந்து வந்த பண்டிகைக்கு வந்த மக்கள், இயேசுவனுடைய பேர் புகழ் எது வரைக்கும் போயிருக்கு? கிரேக்க தேசம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் போயிருச்சு. அரேபியா முழுவதும், கிரேக்க நாடு முழுவதும், எல்லா இடங்கள்லையும் பேர் பிரஸ்தாவம் போனதுனால எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க? எல்லாரும் அவரை விரும்புகிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் பண்டிகைக்கு வந்துட்டோம், அந்த இயேசுவை என்ன பண்ணிட்டு போயிடலாம், பார்த்துட்டு போயிடலாம். அதனால் இயேசுவை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம். அவரை பார்க்க முடியுமா? அவர்கிட்ட பேச முடியுமா? அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அது இருந்திருக்கும். அந்த நேரம் நம்ம நாட்களில் யோசிப்போம்னா அப்படி தான் அது இருந்திருக்கோம் இல்லை? ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக ஜனங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியா, என்னை பார்க்க விரும்புகிறாங்களா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லலை. அதே நேரத்தில் சீஷர்கள்ட்ட அவர் சில நேரங்களில் கேள்வி கேட்டார், என்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ மக்கள் உங்களை எலியா நினைக்கிறாங்க, எரேமியா நினைக்கிறாங்க, யோவான் ஸ்நானகன் நினைக்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசி நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் மக்கள் இந்த சீஷர்கள் சொன்னாங்க. ஆனால் இவரை பார்க்கணுன்னு அவங்க கேட்ட உடனே இவர் அதுக்கு வேற ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அவர், நான் நினைக்கிறேன், இப்படி நினைக்கிறேன், அவர் என்ன நினைக்கிறாரு, அவங்க இயேசு ஒருவரை தான் பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அதுக்கு பிறகு யாரை பார்ப்பாங்க? அவங்க இயேசு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? இயேசுவை பார்ப்பாங்க. இயேசு போயிட்ட பிறகு யாரை பார்ப்பாங்க? பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அவங்க என்னை பார்க்க விரும்புகிறது நல்ல காரியம் தான், அது ஒன்றும் தப்புன்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்துதுனா தான் நிறைய கோதுமை மணிகளை உருவாக்க முடியும். என்னை போல நிறைய ஆட்கள் இந்த உலகத்துக்கு தேவை அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொல்கிறார். என்ன மாதிரி நிறைய பேர் தேவை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் மனசில் என்ன எண்ணம் இருக்கு பாருங்க. என்ன மாதிரி நிறைய பேர் வேணும். நம்ம என்ன நினைப்போம்? என்ன மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? என்ன மாதிரி நிறைய பேர் வேணும், என்ன மாதிரி நிறைய பேர் வேணும். என்ன மாதிரி நிறைய பேரை நான் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, அதை தான் அவர் சொல்றாரு. கோதுமை மணி என்ன பண்ணணும்? நிலத்தில் விழுந்து சாகணும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும். நீங்கள் ரொம்ப பெரிய பிள்ளைங்களை உருவாக்கி இருந்தீங்கன்னா, பெரிய பிள்ளைங்கன்னா இல்லை படித்த பிள்ளைகளை, ரொம்ப பட்டதாரியான பிள்ளைகளை, ரொம்ப அறிவுபூர்வமான பிள்ளைகளை, ரொம்ப பண்பு நிறைந்த பிள்ளைகளை, உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்காக நான் என் உயிரையே கொடுத்து இவங்களை என்ன பண்ணேன்? உருவாக்கினேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. சும்மா உருவாயிட முடியுமா? சொல்லுங்க. சும்மா திடீர்னு அப்படியே உருவாயிடுவாங்களா பிள்ளைங்க? உருவாயிடுவாங்களா? உருவாக மாட்டாங்களா? உருவாக மாட்டாங்க. அவங்கள நம்ம என்ன செய்கிறோம்? உருவாக்குறோம். அவங்களுக்காக நம்ம நிறைய தியாகங்களை பண்ணுறோம். அப்படி நாம் நிறைய தியாகங்களை பண்ணும்போது, அப்போ ஒருவேளை உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா கூட உலகம் என்ன சொல்லும்? இந்த அம்மா இல்லை, ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த அம்மாவோட சிறப்பாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? செய்கிறாங்க. அந்த அப்பா இல்லை, அந்த அப்பாவோட இந்த பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அப்போ அந்த அப்பா தான் அந்த கோதுமை மணி இல்லையா? அப்போ அந்த அம்மா தான் அந்த கோதுமை மணி. அதே மாதிரி தான் சபையில், ஊழியத்தில் இயேசு என்ன நினைச்சார்னா, நான் ஒரு கோதுமை மணி மாதிரி நிலத்தில் விழுந்து சாகணும் அப்படின்னா, தன்னையே அர்ப்பணிக்கிற, தன்னையே தியாகம் செய்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி தான் அவர் சொல்றாரு. அதனால தான் அவர் பின்னால் சொல்றாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக்கொள்வான். ஜீவனை சிநேகிக்கிறவன், ஜீவனை என்ன பண்றான்? ஒருத்தன் ஜீவனை சிநேகிக்கிறான். ஜீவனை ஒருத்தன் சிநேகிக்கிறான். ஆனா ஒருத்தன் ஜீவனை என்ன பண்றான்? வெறுக்கிறான். 2 மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தங்க ஜீவனை சிநேகிக்கிறாங்க, இன்னொருத்தங்க ஜீவனை வெறுக்கிறாங்க. ஜீவனை சிநேகிக்கிறவங்க அதை என்னைக்காவது ஒரு நாள் என்னதான் பண்ண போறாங்க?
இழந்துதான் போக போகிறாங்க. ஜீவனை சிநேகிக்கிறவங்க இழந்து போக போகிறாங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டேவிட் லிவிங்ஸ்டனுங்கிறவர் ஆப்பிரிக்க காடுகளில் ஊழியம் செஞ்சு ஒரு பெரிய மிஷினரியாக உலகத்தில் அறியப்பட்டார். அவர் ஆப்பிரிக்காவுக்கு போன போது மனுஷங்களை திங்கிற கூட்டத்துக்கு நடுவில் தான் அவர் ஊழியம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. பயங்கரமான முரட்டு ஜனங்க, ஆப்பிரிக்க ஜனங்க. இன்னைக்கும் முரட்டு ஜனங்க தானே? முரட்டு ஜனங்களா இல்லையா? நம்மளை மாதிரி ரொம்ப சாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பயங்கர முரட்டு ஜனங்க. ஒரு முறை எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஒரு அம்மாவை ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து அனுப்பி வச்சாங்க. இவங்க நல்ல மிஷினரி அது இது நல்லா சொல்லி அனுப்பி விட்டாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து தாங்கினாங்க. இங்கே மீட்டிங்லலாம் பங்கெடுத்தாங்க. அவங்க அப்புறமா பார்த்தா அவங்க நல்ல ரசிக்கப்பட்டு அபிஷேகம்லாம் பெற்றிருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்கள நம்மளால் பேர் பண்ணவே முடிய மாட்டாங்க. சகிக்க முடியாத அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்பவே செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போ போனோம் அப்படின்னா இப்போ போனோங்கிறாங்க. நீ வா, உடனே போய்தான் ஆகணுங்கிறாங்க. காலையில் இத்தனை மணிக்கு கிளம்பணும்னு அவங்க கிளம்பிட்டாங்கன்னா நேராக போய் எல்லாரும் பெட்ரூம் கதவையும் தட்டுறாங்க. சாதாரணமாக இல்லை, அடிக்கிறாங்க, கதை கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. எங்களுக்கு பயமாயிருச்சு. பெர்க்மன்ஸ் ஃபாதர் வேற அந்த ரூமில் தான், அந்த ரூமை வேற அடி அடின்னு அடித்தாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. என்னடா இப்படி இருக்காங்களே. அப்பதான் நாங்கள் நினைச்சோம், ரட்சிக்கப்பட்டவங்களே இப்படி இருக்காங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க. என் கூட ஒருத்தர் பெங்களூரில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டவர். அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது அங்கே ஏதாவது கொஞ்சம் அழகான பொண்ணுங்களை பார்த்தாருன்னா அவர் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிடுறார். ரட்சிக்கப்பட்டு பிரசங்கம் தான் பண்ணுறார். ஆப்பிரிக்கன். அவர் இங்கே கூட ஒரு முறை வந்திருக்கார், தெரியாமல் விட்டேன் நான். எனக்கு நான் நல்லா முடிவு பண்ணிக்கிட்டு என்னென்னா, தெரியாத ஆளுங்க யாரையும் ஒருத்தரையும் சபையில் விடவே கூடாது. நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஆளுங்களே அதிகம். இதுக்கு மேலே புதுசாக யாரையும் சபைக்குள்ளே சேர்த்துக்கிட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு நான் நினைப்பேன் எப்போவுமே. அப்போ அந்த ஆளுக்கு ஊரில் யாரும் பொண்ணு கொடுக்கல போல தருது. இவர் என்ன பண்ணாரோ, அதாவது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் இருக்குது, சொல்லக்கூடாது. நம்ம தேவ சமூகத்திலேருந்து அதெல்லாம் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்கள். அப்புறம் அவரை அறிமுகப்படுத்தினவர் அவரை சத்தம் போட்டு அவரை அதுக்கு பிறகு யாரோடையும் பேசக்கூடாதுலாம் சொல்லி நிறைய பிரச்சனைகள். இவங்க ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்கு, இனே அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க. இப்படி அந்த மாதிரி ஒரு முரட்டு ஜனங்க பிரசங்கம் பண்ணுறவங்களே இப்படி இருந்தாங்கன்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அங்கே போகிறார் இவர் டேவிட் லிவிங்ஸ்டன். அங்கே போய் அந்த ஜனங்க நடுவில் ஊழியம் செய்ய ஒரு குடிசை எடுத்து தங்குறார். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் முழங்காலில் இருந்து. இவங்கெல்லாம் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரூமுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு வந்து அவர் மேலேயே ஏறி இறங்குது. அது கூட தெரியாமல் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் கடித்து செத்துருவாருன்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் அந்த பாம்பு அப்படியே போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவரோட கடவுள் இருக்கிறாருன்னோ, கடவுள் அவரை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாருன்னோ அவங்க நம்ப தொடங்கினாங்க. அவருடைய பிரசங்கங்களை கேட்க தொடங்கினாங்க. அவருடைய ஊழியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கினாங்க. அந்த முரட்டு ஜனங்க மத்தியில் அவருக்கு எவ்வளோ பொறுமை இருந்ததோ, எவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்ததோ எனக்கு தெரியல. அவர் தன்னுடைய ஜீவனையே அந்த ஆப்பிரிக்க காடுகளில் ஊற்றினார். அதனால தான் சொல்கிறேன், ஜீவனை கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய தியாகம். அந்த தியாகத்தை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பின்வாங்கக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் தியாகம் பண்ணி கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா காரியங்களையும் தியாகம் பண்ண நமக்கு தெரிய வேண்டும்.
எல்லா விஷயங்கள்லையும் ஒரு தியாக உணர்வு. அப்பதான் நம்ம ஆண்டவரை மாதிரி மாற முடியுங்க. அவர் சொல்றார், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால். நீங்க அப்படி முழங்கால் நின்று ஜெபிக்கிறதையும், நீங்க ஆராதிக்கிறதையும், நீங்க பாடுறதையும், நீங்க உபவாசிக்கிறதையும், நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடுறதையும் பார்க்குற உங்க பிள்ளைங்க தான் அது போல வருவாங்களே தவிர, மற்ற பிள்ளைங்க எப்படி அப்படி வருவாங்க? மற்ற வீடுகள்ல இருந்து அப்பா அம்மா வீட்டில் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்க எப்படி வருவாங்க சொல்லுங்க? அப்பா அம்மா வீட்டில் வந்து கெட்ட காரியங்கள் எல்லாம் பேசுகிறாங்கன்னா பிள்ளைங்க எப்படி வருவாங்க? அப்பா அம்மா வீட்டில் ஒழுங்கினமாக நடந்துக்கிறாங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் எப்படி வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமாக தானே வருவாங்க. நீங்கள் எவ்வளவு அப்போ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கு நாம் ரொம்ப தியாகம் பண்ணுங்க. இயேசு தன்னை போல ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்காக விரும்புகிறார். அதுக்காக அவர் என்னன்னு சொல்கிறாரு? சாகணுங்கிறார். அந்த கோதுமை மணி என்ன பண்ணணும்? சாகணும். இப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது வாழ்கிறதுக்காக வந்தாரா, சாகிறதுக்காக வந்தாரா அப்படின்னா, அவர் வாழ்கிறதுக்காக வரல, சாகிறதுக்காகவே வந்தார். நம்மளும் இந்த உலகத்தில் பிறந்தது வாழ்கிறதுக்காக பிறந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது ஒரு நாள். ஆனால் இந்த வாழும் வாழ்க்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்காக நாம் மரிக்கிற அந்த மனநிலையோடு கூட தியாகம் 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 என்கிற சிந்தையோடு நாம் நம்முடைய ஊழியங்களில் நாம் ஈடுபடணும். அப்போ ஒரு தியாக உணர்வோடு ராத்திரி களைப்பாக இருந்தால் கூட உட்காந்து ரொம்ப நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்போம், ஆவிக்குரிய புஸ்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருப்போம், அதில் ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம், பிள்ளைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் உபவாசித்து காத்திருப்போம். இப்படியெல்லாம் நாம் செய்யும்போது தான் ஆண்டவர் தன்னை காட்டணும்னா சுலபமாக காட்டியிருப்பார். அவர் என்ன நினைக்கிறாரு? ஐயோ, இது வந்து ரொம்ப அபாயகரமானது, என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான கோதுமை மணிகளை நான் உருவாக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் ஆண்டவர் ரொம்ப பெரிய பெரிய பேர் பெற்ற ஆட்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கலை, ரொம்ப சாதாரண ஆட்களை தான் தெரிஞ்செடுத்தார். அவங்கெல்லாம் கோதுமை மணிகளாக மாறினாங்களா இல்லையா? அவங்களும் கோதுமை மணியாக தானே மாறினாங்க. பேதுரு தன்னை தலைகளா சிலுவையில் அறையுங்கன்னு கேட்குறாரு. யோவான எண்ணெய் கொப்பரைகளை கொண்டு போய் போடுறாங்க. இல்லை, எவ்வளவு சீஷர்கள்லாம் தியாகம் பண்ணாங்க. நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், கேள்விப்படுறோம், பார்க்குறோம். நமக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் ஊழியத்துக்காக, உங்களுக்காக, சபைக்காக நான் தியாகம் பண்ணி தியாகமாக காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு அதிகமாக கிருபை கொடுங்க. ஒரு ஊழியத்துக்கு போகணுன்னா என்ன தேவைப்படுது? ஒரு தியாகம் தேவைப்படுது. ஒரு பராமரிப்பு குழுவுக்கே போகிறீங்க, தியாகம் வேணுமா இல்லையா? இல்லை, அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக ஆயத்தமாகணும், 4 ஆத்மாவை போய் என்ன பண்ணணும்? சந்திக்கணும். அதுக்கு பிறகு போய் அந்த குழுவை என்ன பண்ணணும்? நடத்தணும், ஜெபத்தோட நடத்திட்டு வரணும். வந்த பிறகு வீட்டில் இருக்கிற வேலைகளையும் என்ன பண்ணணும்? செய்யணும். குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், எல்லா காரியங்களையும் செய்யணும். இப்போ உபவாச கூட்டத்துக்கு வந்துட்டோம். உபவாச கூட்டத்துக்கு வரும்போது பாதி வேலையை விட்டுட்டு வந்தோம், போய் மீதி வேலையை என்ன பண்ணணும்? செய்யணும். எல்லாம் ஒரு தியாகம் இருந்தால் தாங்க ஒரு காரியத்தை நம்ம அடைய முடியும். சும்மாவே எப்படி அடைய முடியும்? சும்மாவே எப்படி கிடைக்கும்? சும்மாவே ஏதாவது கிடைக்குமா? சும்மா எதுவும் கிடைக்காது. சும்மா கிடைக்கிறது ஒரிஜினலாக இருக்காது, டூப்ளிகேட்டாக வேணா இருக்கும். சும்மா கிடைக்கிறது சிறந்ததாக இருக்காது. சும்மா ஒன்றும் கிடைக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லா ஆராதனைகளும் தியாகத்தோடு வந்து உற்சாகமாக பங்கெடுத்து சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஜெபிச்சுக்கிட்டு பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா வரப்போகிற இந்த VBS வரும்போது அதில் வேலை செய்கிறதுக்கு ஆயத்தமாகிறது. இப்படியெல்லாம் இந்த ஊழியத்திலெல்லாம் நாம் ஈடுபடுறது மூலமாக நாம் என்ன செய்கிறோன்னா நிறைய ஜனங்களை உருவாக்குறோம். நம்ம அதுதான் ஆண்டவர் செஞ்சார். அப்படியே ஒரு மேற்போக்கான ஊழியம் செஞ்சு, ஒரு அற்புதங்கள்லாம் செஞ்சு, ஒரு கிளர்ச்சிகரமான ஊழியம் செஞ்சு, அதன் மூலமாக ஒரு பேர் பிரஸ்தாபத்தோடு அவர் ஊழியத்தை முடிக்க விரும்பலை.
தன்னை போல ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி விட்டுட்டு போகணும்னு அவர் நினைச்சார். அதற்கு தான் அவருடைய ஊழியத்தில் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் எவ்வளவு முட்டாள்தனமான சீஷர்கள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தார். ஆனால் அந்த 12 கூட மிச்சமாச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க? மறந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. அதை பற்றி எங்கே வந்து கவலைப்படுறாங்க? படகுல வந்து ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே, இப்போ என்ன செய்யறது, 12 கூடையை விட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்படுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறாங்க பாருங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு. இந்த 12 கூட என்னப்பா, இல்லைன்னா என்ன, போயிட்டு போகுது, பரவாயில்ல. 12 கூட 12 பேர் 12 பேரை மறந்துட்டாங்க. அப்ப இதை கடவுள் தானே செஞ்சிருக்கணும். 12 பேர் 12 கூட 12 பேருமே மறந்துட்டாங்க அப்படின்னா இது யார் தான் செஞ்சிருக்கணும்? ஒரு விஷயத்தை ஒருத்தர் மறக்கலாங்க, 2 பேர் மறக்கலாம். 12 பேர் போறோம்னா 12 பேரும் மறப்பாங்களா? எங்கேயாவது நடக்குமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா சொல்லுங்க? இல்லைங்க. அப்போ அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு புரியணும். நம்ம 12 பேருமே மறந்துருக்கிறோம் அப்படின்னா ஏதோ கடவுள் நம்மளுக்கு வந்து அதை மறக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த 12 கூடையை மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நமக்கு 2-3 நாளைக்கு என்ன இல்லை கவலை, சாப்பாட்டு கவலையே இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறாரு? மிச்சமாக இருக்கிற கூடையில் இருக்கிற அப்பங்கள் உங்களை போஷிக்குதுன்னு நினைக்காதீங்கப்பா. நான் தான்ப்பா உங்களை போஷிக்கிறவர். அதனால நீங்க கூடையில் இருக்கிற அப்பங்களை நம்பி வாழ்ந்துடாதீங்க, கொடுக்கிறவரை நம்பி வாழுங்கப்பா அப்படின்னு காத்து கொடுக்கறதுக்காக 12 பேரையும் மறக்க வச்சு 12 கூடையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் வச்சு நம்மளை போஷிக்கிறவர் அல்ல. நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னா கூட நம்மளை போஷிக்கிறவர் அவர் தான். நம்முடைய தேவையெல்லாம் சந்திச்சு நம்மளை வழிநடத்துறவர் அவர் தான். அப்படிங்கிறது அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட விவரம் இல்லாத சீஷர்கள் தான் கூட இருந்தாங்க. அவங்க கோதுமை மணியா மாறினாங்களா இல்லையா? மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்களும் கோதுமை மணியா என்ன பண்ணிட்டாங்க? மாறிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு காரணம் என்னன்னா, இவர் ஒரு கோதுமை மணியா இருந்ததுனால அவங்க எல்லாரும் என்னவா மாறிட்டாங்க? கோதுமை மணியா மாறிட்டாங்க. ஒரு தரமான தலைவரோட இருக்கிற ஜனங்கள் எப்பவுமே ஒரு தரமான மக்களா மாறிடுவாங்க. தரங்கட்ட தலைவர்களோட இருக்கிறவங்க எப்பவும் தரங்கட்ட மனிதர்களா தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அது உலக பிரகாரமா இருந்தாலும் சரி, அது அரசியலா இருந்தாலும் சரி, அது உலக காரியங்களா இருந்தாலும் சரி, அது ஒரு நிர்வாகமா இருந்தாலும் சரி, அது ஒரு சபையா இருந்தாலும் சரி, தரமான தலைவர்கள் எங்க இருக்காங்களோ அங்க தரமான மனிதர்கள் தானா வந்துருவாங்க. ஏன்னா தரமான மனிதர்களையே பார்த்து பார்த்து அவர்களையே உள்வாங்கி 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 அவர்களாலேயே இவர்களுடைய இருதய சிந்தனை எல்லாம் நிரப்பப்பட்டிருப்பதனால் அவர்களும் ஒரு தரமான மனிதர்களாக வருகிறார்கள். இயேசுவை இந்த சீஷர்கள் ரொம்ப உள்வாங்கிட்டாங்க. அதனால அவர் போன பிறகு பேதுரு பிரசங்கம் பண்றாரு, யோவான் ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க. யாரு பிரசங்கம் பண்றது? என்னப்பா இவங்க படிக்காத ஆளுங்க இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றாங்க, படிக்காத ஆளுங்க இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களெல்லாம் ஒரு ஊருக்கு அனுப்பி விட்டா நீங்க போய் பிரசங்கம் பண்ண மாட்டீங்க? எங்கேயாவது ஒரு ஊருக்கு போங்கன்னு அனுப்பி விட்டு போய் 4 வசனம் பேசிட்டு வாங்கன்னா பேசிட்டு வர மாட்டீங்க? பேசுவீங்க. ஏன்? உள்வாங்கிறது தானே. நம்ம என்ன மனசுக்குள்ள அதை பெற்றுக்கொள்றோமோ, அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு சபையை நடத்துறது தான் கஷ்டம். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் சின்னதாக கொஞ்ச நேரம் பேசுறதுல என்ன இருக்காது? கஷ்டம் இருக்காது. அப்போ ஆண்டவர் இந்த சீஷர்களை அப்படி உருவாக்கி விட்டுட்டார். அவங்க உருவாயிட்டாங்க. நானும் சொல்றேன், நம்மளையும் ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா.
உடைய மகிமைக்காக ஒரு நல்ல பாத்திரங்களாக, கோதுமை மணியாக அவர் தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் களஞ்சியத்தை நன்றா பெருக்கி சுத்தம் பண்றாரு. கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்க்கிறாரு. பதரையோ அவியாத அக்னியில சுட்டெரிக்கிறார்னு போட்டிருக்கு. கோதுமை மணிகள் எல்லாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற போற ஆட்கள் எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா கோதுமை மணிகள் தான் பரலோகத்தில் இருக்க போகுது. பரலோகத்தில் இருக்க போறதெல்லாம் யாரு தான்? கோதுமை மணிகள். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க போறதெல்லாம் கோதுமை மணிகள். நீங்களே கோதுமையை வாங்குறீங்க, அந்த கோதுமை பதர் கலந்து இருந்துச்சுன்னா வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. என்னையா இது கோதுமை, நல்லா இல்லை. நீங்களே அரிசி வாங்குறீங்க, அந்த அரிசியில அந்த பதர் கலந்த அரிசி உண்டு, அந்த அரிசி இருந்தா நீங்க வாங்குவீங்களா? இது என்ன இது? விளையாத அரிசியெல்லாம் இதுல இருக்கு, இது வேண்டாம் எனக்கு அப்படிம்பீங்க. நம்மள நிறைய பேர் அதெல்லாம் பார்த்தது இல்லை, அதனால நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. அந்த மாதிரி அரிசி, இந்த விளைஞ்ச அரிசி நாம மெஷினில் போட்டு அரைச்சி எடுத்த பிறகு வெள்ளையா இருக்கு. விளையாத அரிசி எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியல? ஒரு பழுப்பு நிறமா கருப்பா அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப ஆண்டவர் கூட வரும்போது கூட எதை தான் களஞ்சியத்தில் சேர்க்க போறாரு? கோதுமை மணி. அப்ப சபையில் நமக்கு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கு. என்ன குறிக்கோள்னா கோதுமை மணிகளை தான் உருவாக்கணும். அல்லேலூயா. பதர்களை உருவாக்கி வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. பதர்கள் காற்றடிச்சா பறந்து போயிடும், பிரச்சனை வந்தா காணாம போயிடும். ஆனா கோதுமை மணி அப்படி அல்ல, அது நிலைச்சிருக்கும். இயேசு கோதுமை மணிகளை உருவாக்குறதுல ரொம்ப அக்கறையா இருந்தாரு. அதனால தான் அவர் சொன்னார், நிலத்தில் விழுந்தது சாகணும் அப்படின்னார். உங்க வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னா நீங்க அந்த கோதுமை மணி, அந்த 2 பிள்ளைகளையும் கோதுமை மணிகள் ஆக்குறது தான் உங்களுடைய வேலை. உங்க அப்பா அம்மா ஆவிக்குரியவங்களா இருந்து உங்களை ஒரு கோதுமை மணி ஆக்கினாங்கல்ல, அது மாதிரி நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்து உங்க பிள்ளைங்களை அது மாதிரி கோதுமை மணியா மாத்தணும் இல்ல. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடு, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு, ஓடு உபவாச கூட்டத்துக்கு போ, ஜெபி, சண்டே ஸ்கூலுக்கு போ, பாட்டு பாடு, முன்னால போ, சண்டே ஸ்கூல்ல ஆக்டிவிட்டீஸ்ல சேர்ந்துக்க, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து நம்மள பைபிள் எடுத்து படி, வேதாகம கதைகள்லாம் உனக்கு தெரியுமா, சம்பவங்கள்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், அப்படி நமக்கு சொல்லி கொடுத்து ஒரு கோதுமை மணியா நம்மளை உருவாக்குனாங்களே. நம்மளும் நம்ம வீடுகளில் எதை தான் உருவாக்கணும்? கோதுமை மணிகளை. இந்த கோதுமை மணிகள் எல்லாம் சேர்ந்தான் பரலோகத்துக்கு வரப்போகுது. பைபிள் சொல்லுகிறது, அவர் கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார். அதுதான் சொன்னார் அவர். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் நிறைய கோதுமை மணிகளை கொடுக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். நிறைய கோதுமை மணிகள். இவ்வளோ கோதுமை மணிகள் எங்க இருந்துப்பா கிடைச்சிச்சு? ஒரே ஒரு கோதுமை மணியில இருந்தா இதெல்லாம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அந்த கோதுமை மணிக்கு பேரு இயேசுநாதர். அதுல இருந்து தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணி இருக்கிறோம்? உலகம் முழுவதும் எவ்வளோ பேர் தென்னாப்பிரிக்காவில இருந்து வந்து போறாங்க, உலகத்தில் எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க போறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போ எவ்வளோ ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த கோதுமை மணிகள்லாம் ஒரு கோதுமை மணியில இருந்தா வந்துச்சு. இயேசுங்கிற கோதுமை மணியிலிருந்து அதெல்லாம் என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆனா இந்த கோதுமை மணிகள் உருவாகிறதுக்கு முன்மாதிரியா நிறைய பேர் வாழ்ந்து ஒரு கோதுமை மணி போல அவங்களும் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரு கோதுமை மணி, ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு கோதுமை மணி, ஒவ்வொரு குடும்ப தலைவரும் அந்த குடும்பத்துக்கு ஒரு கோதுமை மணி. நீங்க அந்த ஒரு கோதுமை மணி மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கீங்க. ஒவ்வொரு பராமரிப்பு குழுவிலையும் நீங்க ஒரு கோதுமை மணி. எந்த ஒரு சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ அதில் நீங்க ஒரு கோதுமை மணிங்கிறத மறக்காதீங்க.
ஒரு கோதுமை மணி அது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், செல்ஃபிஷாக இருந்தா அதுவும் கோதுமை மணி தான், ஆனால் அது மிகுந்த பலனை கொடுக்காது. கோதுமை மணி செல்ஃபிஷாக இருக்கவும் முடியும், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகவும் முடியும். செத்தா நிறைய பலன் கிடைக்கும். அது செல்ஃபிஷாக இருந்தால் அது மட்டும் கோதுமை மணியாக இருந்துட்டு என்ன பண்ணிடும்? போயிடும். அப்போ நம்ம செல்ஃபிஷாக இல்லாமல் ஆண்டவருக்காக சாக்ரிஃபிஷியலாக வாழ்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணித்து ஒரு கோதுமை மணியாக இருப்போமா? பிரைஸ் தி லார்ட். கோதுமை மணியாக வாழ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த உபவாச ஜபத்தில் நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறேன்? ஒரு கோதுமை மணியாக இருக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் வயதானவங்களை பார்க்குற வேளைகளில் அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது, அந்த வயதானவர்களை பார்க்கும்போது, இந்த பிள்ளைங்க இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா இந்த வயசானவங்க எவ்வளவு பாடாப்பட்டிருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கோதுமை மணி தான். என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஊழியக்காரங்களை உருவாக்குறதுல அன்றைக்கி பாஸ்டர் பென்னி கூட சொன்னார் பாருங்க. எங்கள் அம்மா ரொம்ப எங்களை பூட்டி பூட்டி வளர்த்தாங்க. சின்ன வீடு தான், வசதி குறைவு தான், ஆனால் அவங்க அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள். ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டே அனுப்பாமல் அம்பத்தூர் எஸ்டேட் வந்து ஊட்டி எஸ்டேட் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க இல்லை அந்த நாட்களில். இந்த நாட்கள் அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப ஜபந்தான் பண்ணணும் இந்த நாட்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எங்கள் வீட்டில் கூட என்னை கூட எங்கேயும் அனுப்பினதில்லை. எனக்கு மெட்ராஸ் தெரியாது. அப்போ இந்த வேப்பம்பட்டுங்கிற கிராமத்தில் இருந்து ஒரு முறை அனுப்புனாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, மெட்ராஸில் கூவா நதி ஓடுது அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கிராமத்தில் பேசுவாங்க. நான் கூவா நதி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு, நம்ம ஊரில் இருக்கிற நதி மாதிரி ஏரி குளங்கள் மாதிரி இருக்கும் போல தருது, மெட்ராஸில் கூவா நதி ஓடுதுங்கிறாங்களே அப்படின்னு பஸ்ஸில் வரும்போது கூவா நதி எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் நான். கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறோம் வாங்க அப்படின்னாங்க. அப்புறமா அந்த மவுண்ட் ரோடு கிட்ட பஸ்ஸு போகும்போது அந்த பக்கமாக காட்டினாங்க, இந்த ஓடுது இதுதான் கூவா நதி. நான் சொன்னேன், இவ்வளோ மோசமாக ஸ்மெல் அடிக்குது, கூவா நதின்னு கிராமத்தில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்களே, இது இவ்வளோ மோசமாக நாற்று அடிக்குது, இதுதான் கூவா நதியா? நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன், குளிக்கலாம் வைக்கலாம். நமக்கு நீச்சல்லாம் தெரியும், கிராமத்தில் பிறந்ததுனால அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம அதில் குளிக்கலாம் வைக்கலாம், நல்லா நதி நல்லா இருக்கும் போல தருது. இந்த மாதிரி விவரம் இல்லாமல் வீடுகளில் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் வளர்த்துருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்களை. எதுவுமே அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் என்ன பண்ணல, அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் கோதுமை மணியாக வைப்பார். மெல்கிஸ் படித்த SRM காலேஜில் 55 ஸ்டூடெண்ட்ஸ், 50 பேர் குடிப்பாங்களாம், 50 பையங்க குடிப்பாங்களாம். எனக்கு பயமாக இருந்துச்சு அவன் சொல்லும்போது. அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னான், 50 பேர் குடிப்பாங்கப்பா. அதுக்கு நடுவில் ஒரு கோதுமை மணியாக நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அப்போ இவ்வளோ உலகம் கெட்டு போயிருந்தா கூட, கெட்டுப்போன இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளும் ஒரு பதறாதபடிக்கு ஒரு கோதுமை மணியாக அதுங்க இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் தான் அதுங்களுக்கு உதவி செய்யணும். நாம் ஒரு கோதுமை மணியாக என்ன பண்ணணும்? இருக்கணும். எல்லாரும் எழுந்து நின்று இந்த உபவாசத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு கோதுமை மணியாக இருக்கணும், இந்த சபையில் ஒரு கோதுமை மணியாக இருக்கணும், தியாகமான ஒரு கோதுமை மணியாக இருக்கணும். இயேசு தன்னை காட்டுறதுக்கு விரும்புறல, அவர் தன்னை போல லட்சோப லட்சம் மக்கள் இந்த உலகத்துக்கு காட்ட விரும்பினாரு. அதனால தான் தன் ஜீவனை கொடுத்தார். அவருக்கு தெரியும், நான் மரித்தால் என்னை போல லட்சக்கணக்கான விசுவாசிங்க வருவாங்க,
கோடிக்கணக்கான விசுவாசிங்க வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் கோதுமை நிலத்தில் விழுந்தது. கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துறோம். நீர் வருகிற நாள் சமயமாக இருக்கு. நீர் வரும்போது கோதுமை மணியை தான் களஞ்சியத்தில் சேர்க்க போறீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கோதுமை மணியா அல்ல, நூற்றுக்கணக்கான கோதுமை மணிகளை உருவாக்கின ஒரு கோதுமை மணியா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நூற்றுக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்தின ஒரு கோதுமை மணியா, நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஒரு கோதுமை மணியா, நூற்றுக்கணக்கான மக்களுக்காக ஜெபம் பண்ணின ஒரு கோதுமை மணியா, நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்காக திறப்பில் நின்று அழுத ஒரு கோதுமை மணியா பரலோகம் சொல்லணும். ஒரு தியாகம் செஞ்ச கோதுமை மணி, நிலத்தில் விழுந்து செத்த ஒரு கோதுமை மணி இது. ஆண்டவரே, அப்படியா எங்களை உருவாக்கும்படி இந்த மத்தியான நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒரு ஜெபத்திற்கு வரலப்பா. நீங்க எங்களை உங்களை மாதிரி உருவாக்க விரும்புறீங்க. உங்களை மாதிரி சுபாவத்தில் மாத்திரம் இல்லை, எங்களுடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுத்தது போல நாங்களும் எங்கள் ஜீவனை இந்த இந்திய தேசத்திற்காக என்று அர்ப்பணிக்க, இந்த மக்களுக்காக என்று அர்ப்பணிக்க, இந்த ஊழியத்திற்காக என்று அர்ப்பணிக்க, இந்த குடும்பத்திற்காக என்று அர்ப்பணிக்க எங்களுக்கு ஒரு கிருபை கொடுங்க. எங்களை ஆசீர்வதியுங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து ஒரு கோதுமை மணியாய் எங்களை நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதியுங்க. தொடர்ந்து ஜெப நாட்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. குட் ஃப்ரைடே ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனை, எல்லா ஆராதனைகள்லையும் கர்த்தர் மகிமைப்படும்படியா, அப்படியே நாம சோத்தரிக்கப்படும்படியா அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரமபிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.